ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நான் உபத்திரவப்படுகிறேன் ஆண்டவரே, நெருக்கப்படுகிறேன் ஆண்டவரே. இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய உபத்திரவ நிலைமையில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடைபெறப் போகிறது. உங்கள் உபத்திரவத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் காத்திருக்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ண போகிறாராம். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை நீ நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உன் நெருக்கத்தையும் இடுக்கத்தையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறபடியினாலே எல்லா இடுக்கண்களிலிருந்தும் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் நீதிமான்களாக நீங்களும் நானும் காணப்படும் போது நம்முடைய சத்தத்தை கேட்டு, நீதிமான் கூப்பிடுதலுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் நீதிமானாய் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை அவர் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறார். எல்லா காரியங்களிலிருந்தும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நீ கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா? இந்த கடன் பிரச்சனை என்னை முங்கடிக்கு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, நான் மூழ்கி போய் விடுவேனோ, எனக்கு அளவுக்கு மிஞ்சி ஆண்டவரை கடன் வாங்கி விட்டேனே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லி நீ தவித்து கொண்டு இருக்கிறாயா? உன் கலக்கங்களுக்கு தேவன் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உன் உபத்திரவம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. உன் நெருக்கம் ஒரு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது. இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா ஆண்டவரே? இந்த உபத்திரவத்தை என்னால் சகிக்க முடியவில்லையே, இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்கி போகாதா என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா? வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னவர் இந்த நாளில் உன் வியாதிகளை உன்னை விட்டு விளக்கி அதிசயமான காரியங்களை செய்யும்படியாக அவர் உன்னை நடத்த போகிறார். ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? நான் தனித்து விடப்பட்டுட்டேன் ஆண்டவரே, எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு என் மனைவி பிள்ளைகள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாயா? இதோ அதில் ஒரு அதிசயத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. நீ எந்த அளவிற்கு உபத்திரப்படுகிறாயோ அந்த அளவிற்கு ஒரு மேன்மையை கர்த்தர் இந்த நாளிலே உன் குடும்பத்திலே கொடுக்க போகிறார். பயப்படாதீங்க. இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் நீங்கிவிடும். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாட்கள் உன் கடன் பிரச்சனை மாறிடும், உன் வியாதி மாறிடும், உன் தனிமை மாறிவிடும். எல்லா சூழ்நிலைகளும் இந்த நாளிலே மாறும்படியாக தேவன் இந்த உபத்திரவத்திலே உனக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். உபத்திரப்படுகிற உன்னுடைய வாழ்க்கை அதிசயத்தை காணுகிற நாட்களாய் காணப்பட போகிறது. வருடக்கணக்காய் நீ உபத்திரப்பட்டிருக்கலாம். அந்த உபத்திரவம் முடிவுக்களாய் கடந்து வருகிறது. நீ தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. ஏன் கலங்கி தவிக்கீங்க? கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதல்லவா? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதல்லவா? நீ நம்பிக்கையோடு கூட இந்த உபத்திரவத்தை சகித்து நீ கடந்து செல்லுகிறபடியினாலே ஆண்டவர் உனக்கு துணையாக இருந்து சோர்ந்து போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். கண்மலையின் மேலே உன் குடும்பத்தை எடுத்து நிறுத்த போகிறார். உன்னுடைய சரீரத்திற்குள்ள பலவீனங்களை மாற்றப் போகிறார். கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை அவர் கட்டளையிட போகிறார். இந்த நாட்களில் இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, திடம் மனதாக இருந்து உங்கள் காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம்.
அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, உபத்திரவப்படுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாட்களில் கடன் பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரை கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். அந்த உபத்திரவம் தாங்க முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். வியாதி நிமித்தம் அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. தனிமை அவர்களை ஒருபுறம் வாட்டி வதைக்கலாம் ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிற தேவனீர் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி உண்மையே நம்பி இருக்கிறபடியினாலே இந்த நாட்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே நீர் கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, நீர் நீதிமானுடைய ஜெபத்தை ஆண்டவரை கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த நாட்களை எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவர்களை விடுவித்து நீர் அரவணைத்து வழிநடத்த போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் கேட்கிறதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.